நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை நேர்மையாக சொல்ல விரும்புறேன். இது உங்க வாழ்க்கையை மேம்படுத்த 5 குறிப்புகள் என்று சொல்லி பின்னர் மறைந்து போகும் வகையான வீடியோ இல்ல. இது 10 நிமிடங்களுக்கு உங்களை ஊக்கப்படுத்தி அதன் பிறகு எதுவும் மாறாமல் இருக்கும் வகையான வீடியோவும் இல்ல. அதைவிட பெரியது, இன்னும் உண்மையானது. ஏனெனில் இன்று நாம் பேசப்போகிற விஷயம் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கும் ஒரு வேதனையான வாழ்க்கைக்கும் இடையிலான வித்தியாசம். நாம வாழும் உலகில் ஒவ்வொருவரும் உங்க எதிர்வினையை பெற விரும்புறாங்க. அவர்கள் உங்களை அவமதிக்கிறாங்க, ஏனெனில் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த விரும்புறாங்க. உங்களை புறக்கணிக்கிறாங்க, ஏனெனில் அவர்கள் உங்களை உடைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறாங்க, உங்க வாழ்க்கை சிதறிப் போவதை பார்க்கவே. பலர் என்ன செய்றாங்க தெரியுமா? உடனடியாக எதிர்வினை கொடுக்கறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க, கோபத்தில் கத்தி பேசுறாங்க, தங்கள் அமைதியை, கட்டுப்பாட்டை இழக்கிறாங்க, சக்தியை இழக்கிறாங்க. அதிலும் வருத்தமான உண்மை என்னன்னா, பலருக்கு தங்கள் வாழ்க்கையின் இவ்வளவு பகுதியையும் தங்களுடைய எதிர்வினைகளால் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே தெரியாது. ஒரு வாக்குவாதம் ஒரு நட்பை அழித்தது, ஒரு மெசேஜ் ஒரு உறவை முடித்தது, ஒரு கோபமான தருணம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. அதனால இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். சற்று மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கேளுங்க. ஏனெனில் நான் இப்போது பகிரப்போகிற விஷயத்தை நீங்க உண்மையாக புரிந்து கொண்டால் நீங்க வெறும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராக மட்டும் இருக்க மாட்டீர்கள், தொட முடியாதவராக மாறுவீர்கள். அமைதியானவர், வலிமையானவர், கவனம் கொண்டவர், சமாதானம் உள்ளவர். உலகம் எளிதாக இருப்பதால் இல்ல, உலகம் உங்க மனதை கட்டுப்படுத்த அனுமதிக்காததால். இந்த வீடியோ வெற்றி பெற விரும்புபவர்களுக்காக மட்டும் இல்ல, இது உணர்ச்சிகளால் மீண்டும் மீண்டும் உடைந்து போகும் மக்களுக்காக. இது தங்கள் சக்தியை மீண்டும் பெற தயாராக இருப்பவர்களுக்காக. நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். இந்த வீடியோவை இறுதி வரை நீங்க பார்த்தால் பலர் தங்கள் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ளாத ஒரு வலிமையை நீங்க புரிந்து கொள்வீர்கள். தொடங்கலாம். பாடம் 1. எதிர்வினை கொடுத்தால் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவாங்க. யாராவது ஒரு பட்டனை அழுத்தினால் நீங்க கோபப்படுகிறீர்கள் என்றால், யாராவது ஒரு வாக்கியம் சொன்னால் உங்க மனநிலை முழுவதும் மாறிவிடுகிறது என்றால், அவர்களின் அவமதிப்பு, மௌனம், கருத்து உங்களை குலைக்க அனுமதித்தால் நீங்க உங்க வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று புரிந்துக்கோங்க. நீங்க ஒரு பொம்மை போல கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள், அதிலுள்ள கயிறுகள் உங்கள் உணர்ச்சிகள். மக்கள் நினைப்பது என்ன தெரியுமா? விரைவாக எதிர்வினை கொடுத்தால் அது வலிமை என்று. ஆனால் உண்மை வேறு. விரைவாக எதிர்வினை கொடுப்பது நீங்க சக்தி வாய்ந்தவர் என்பதல்ல, அது நீங்க எளிதாக மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவர் என்பதை காட்டுகிறது. நீங்க சிந்திக்காமல் எதிர்வினை கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு முக்கியமான விஷயத்தை இழக்கிறீர்கள்: உங்க அமைதி, உங்க ஆற்றல், உங்கள் சக்தி. இப்போது ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில் எத்தனை தருணங்கள் நீங்க மிக வேகமாக எதிர்வினை கொடுத்ததால் அழிந்துவிட்டன? நீங்க நேசிக்கும் ஒருவரிடம் எத்தனை முறை கத்தினீர்கள், பின்னர் வருந்தினீர்கள்? கோபத்தில் ஒரு மெசேஜ் அனுப்பி பின்னர் அதை அனுப்பாமல் இருந்திருக்கலாம் என்று எத்தனை முறை நினைத்தீர்கள்? இதுவே உணர்ச்சி அடிமைத்தனம். உங்க கைகளில் சங்கிலிகள் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் உணர்ச்சிகள் உங்களை சுற்றியுள்ள உலகால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதிலும் மோசமானது என்ன தெரியுமா? உங்களுக்கு அது கூட தெரியாது. உதாரணம்: ஒரு அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் உழைத்தான், தாமதமாக வேலை செய்தான், எல்லா விதிகளையும் பின்பற்றினான். ஒரு நாள் ஒரு குழு கூட்டத்தில் அவனுடைய மேலாளர் அனைவரின் முன்னிலும் அவனை விமர்சித்தார். அது நியாயமானதல்ல, உண்மையுமில்ல. அந்த தருணத்தில் அவன் வெடித்தான், கத்தினான், வாக்குவாதம் செய்தான், தன்னை பாதுகாத்துக் கொண்டான். அறை முழுவதும் அமைதியானது. பின்னர் மேலாளர் அமைதியாக நடந்து சென்றார். ஆனால் அந்த இளைஞன் அதன் பிறகு உணர்ச்சி வசப்படும் மனிதன் என்று அழைக்கப்பட்டான். உழைப்பாளி என்றல்ல, புத்திசாலி என்றல்ல. ஒரு எதிர்வினை அவன் யாண்டுகள் கட்டிய உருவத்தை அழித்தது. அவன் தோற்றான், ஏனெனில் யாரோ ஒருவர் அவன் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை கட்டுப்படுத்திட்டாங்க. தீர்வு: 5 வினாடி விதி. வலிமையானவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு இடைவெளி எடுக்கிறாங்க. அடுத்த முறை யாராவது உங்களை அவமதித்தாபோது, அடுத்த முறை யாராவது பொய் சொன்னாபோது, கத்தினாபோது, புறக்கணித்தாபோது, அவமதித்தாபோது பேசாதீர்கள், நகராதீர்கள், எதிர்வினை கொடுக்காதீர்கள். மூச்சை உள்ளிழுங்கள், வெளியே விடுங்கள். 5 வினாடிகள். அந்த 5 வினாடிகளில் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மீண்டும் தெரிகிறீர்கள்: உங்க கட்டுப்பாடு. ஏனெனில் நீங்க இடைவெளி எடுத்தால் ஒரு மந்திரம் நடக்கும். உணர்ச்சி மெதுவா குறையும்.
கோபத்தின் தீ தணியும், மூளை சிந்திக்கத் தொடங்கும். பிறகு நீங்க பதிலளிக்கலாம். ஆனால் அப்போ உங்க வார்த்தைகள் முட்டாள்தனமாக அல்ல, வலிமையாக இருக்கும். உங்க செயல்கள் உணர்ச்சியாக அல்ல, புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கை முழுவதும் மாற்றிவிடும். உறவுகளில், வணிகத்தில், சந்தைகளில், குடும்ப பிரச்சினைகளில், எல்லாவற்றிலும். ஏனெனில் நீங்க எதிர்வினை கொடுக்காதபோது நீங்க பலவீனமல்ல, நீங்க சக்தி வாய்ந்தவர், தொட முடியாதவர், சுதந்திரமானவர். பாடம் 2. பெரும்பாலான எதிர்வினைகள் பின்னர் வருத்தமாக மாறிவிடுகின்றன. வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கின்றன, நாம மீண்டும் திரும்பிச் சென்று அழித்துவிட விரும்பும் தருணங்கள். மேபி ஒரு மெசேஜ், ஒரு வார்த்தை, ஒரு கத்தல், ஒரு முடிவு, கோபத்தில் எடுத்த முடிவு, பயத்தில் எடுத்த முடிவு, சிந்திக்காமல் எடுத்த முடிவு. அந்த தருணங்கள்தான் பல ஆண்டுகள் நம்மை பின்தொடர்கின்றன. அவர்கள் உங்களுக்கு சொன்ன அவமதிப்பை நீங்கள் சுமத்தவில்லை. நீங்க சுமப்பது நீங்க எப்படி எதிர்வினை கொடுத்தீங்க என்பதையே. நான் சொல்வது சரியா? நீங்க தோல்விய சுமக்கல, அது நடந்தபோது நீங்க எப்படி உடைந்து போனீங்க என்பதையே சுமக்கிறீங்க. நீங்கள் பிரச்சனையை சுமக்கல, அந்த பிரச்சனைக்கு நீங்க கொடுத்த உணர்ச்சி எதிர்வினையையே சுமக்கிறீங்க. மக்கள் நினைப்பது என்ன தெரியுமா? விரைவாக எதிர்வினை கொடுத்தால் அது நேர்மையானது என்று. ஆனால் உண்மையில் விரைவான எதிர்வினைகள் வலிமையிலிருந்து வருவதில்லை, அவை வலியிலிருந்து வருகின்றன. எதிர்வினை கொடுப்பது நீங்க வளர முயற்சிக்கும்போது அல்ல, நீங்க உயிர் பிழைக்க முயற்சிக்கும்போது. நாம கத்துறோம் ஏனெனில் நாம் சிறியவர்களாக உணர்றோம். நாம் குற்றம் சாட்டுறோம் ஏனெனில் நாம பலவீனமாக உணர்றோம். சண்டை போடுறோம் ஏனெனில் நாம் காயமடைந்திருக்கிறோம். ஆனா அந்த தருணம் முடிந்த பிறகு எது மீதமிருக்கிறது? குற்ற உணர்வு, வெட்கம், வருத்தம். நாம உணரத் தொடங்குறோம். நான் அமைதியாக இருந்திருக்கலாம், நான் ஒரு நிமிடம் காத்திருக்கலாம், நான் அதை விடுத்திருக்கலாம் என்று. ஆனா அப்போ அது மிகவும் தாமதமாகி விடுகிறது. எதிர்வினைகள் ஒருமுறை நடந்துவிட்டால் அவற்றை அழிக்க முடியாது. வார்த்தைகள் மறைந்து போகாது, செயல்கள் காணாமல் போகாது, மக்கள் மறக்கவும் மாட்டாங்க. ஒரு நிமிடம் சிந்தியுங்க. நீங்க மிக வேகமாக எதிர்வினை கொடுத்ததால் எத்தனை பேரை உங்க வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைத்தீங்க? எத்தனை வாக்குவாதங்களை தவிர்க்க முடிந்திருக்கும்? எத்தனை உறவுகளை காப்பாற்ற முடிந்திருக்கும்? ஒரு மோசமான தருணம் உங்க முழு நாளையும் எத்தனை முறை கெடுத்தது? ஏனெனில் அந்த தருணம் உங்களை கட்டுப்படுத்த அனுமதித்தீங்க. இதோ மிகவும் வேதனையான உண்மை. சில நேரங்களில் நீங்கள் இழந்ததை அதை சரிசெய்ய முடியாத அளவுக்கு தாமதமாகிவிட்ட பிறகுதான் புரியும். ஒரு பெண் இருந்தாள். அவள் தன் தங்கையை மிகவும் நேசித்தாள். அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள் போல் இருந்தார்கள். ஒரு நாள் குடும்ப சந்திப்பில் அந்த தங்கை ஒரு கிண்டல் கருத்தை சொன்னாள். அது ஒரு பழைய காயத்தை தொடும் விஷயம். அந்த தருணத்தில் அந்த பெண் வெடித்தாள். அவள் அனைவரின் முன்னிலும் கத்தினாள். அவள் திரும்பப் பெற முடியாத வார்த்தைகளை சொன்னாள். உண்மை அல்லாத வார்த்தைகள், பழைய வலியும் புதைந்த உணர்ச்சிகளும் நிரம்பிய வார்த்தைகள். குடும்பம் முழுவதும் அமைதியாக நின்றது. அந்த தங்கை அங்கிருந்து சென்றாள். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. ஆனா அந்த உறவு மீண்டும் பழையபடி திரும்பவில்லை. பல ஆண்டுகள் கழித்து அந்த பெண் அவர்களுடைய பழைய புகைப்படத்தை பார்த்து அழுவாள். அவள் தங்கையின் வார்த்தைகளால் அல்ல, அவள் கொடுத்த எதிர்வினையால். ஒரு தருணம், ஒரு எதிர்வினை, வாழ்நாள் வருத்தம். தீர்வு: எதிர்வினை இல்ல, பதிலளிக்க கற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு மனப்பான்மை, ஒரு தசை போல, ஒரு தினசரி பயிற்சி. ஏதாவது வலியானது நடந்தால் உங்க மனதில் இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க: இந்த உணர்ச்சி உண்மையானது, ஆனால் இந்த எதிர்வினை ஒரு தேர்வு. ஆம், உங்களுக்கு காயம் ஏற்படலாம், அது நியாயமல்லாமல் இருக்கலாம். நீங்க கத்த விரும்பலாம், ஆனால் செய்யாதீங்க. பதிலாக இடைவெளி எடுங்க, அமைதியாயிருங்க, உடலை அமைதியா வச்சுக்கோங்க, உணர்ச்சியை கவனிங்க. கோபம், துக்கம், பயம், அவற்றை உணருங்க, ஆனால் அமைதியா. பின்னர் உங்க மனதில் கேளுங்க: நான் இந்த தருணத்திற்கு பதிலளிக்கிறேனா அல்லது பழைய ஒரு காயத்திற்கா என்று. 10 நிமிடம் காத்திருக்கலாம், 1 மணி நேரம் காத்திருக்கலாம், ஒரு நாள் கூட காத்திருக்கலாம். பிறகு மட்டுமே பதில் சொல்லுங்க. உண்மையுடன், அமைதியுடன், சக்தியுடன். இந்த ஒரு பழக்கம் உறவுகளை காப்பாற்றும், உங்க அமைதியை காப்பாற்றும், எதிர்காலத்தையும் காப்பாற்றும். ஏனெனில் எதிர்வினை அந்த தருணத்தில் வலிமையாக தோன்றலாம், ஆனால் அமைதி அதைவிட வலிமையானது.
அமைதி என்றபோதும் வருத்தத்தை உருவாக்காது. பாடம் 3. மௌனம் ஒரு சூப்பர் சக்தி. உலகம் சத்தத்தை விரும்புகிறது. மக்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வாக்குவாதம் செய்கிறார்கள், விளக்கமளிக்கிறார்கள், தங்களை நியாயப்படுத்துகிறார்கள், தங்கள் சரி என்று நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள், ஜெயிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. நீங்க பெரும்பாலான வீடியோக்களில் கேட்க முடியாத ஒன்று. மிகவும் வலிமையானவர்கள் அதிக சத்தமாக இருப்பவர்கள் அல்ல, அமைதியாக இருப்பவர்கள்தான். ஏனெனில் அவர்களுக்கு தங்களை நிரூபிக்க சத்தம் தேவையில்லை. மௌனம் பொதுவாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மக்கள் நினைப்பதென்னனா, நீங்க அமைதியாக இருந்தால் நீங்க பயந்தவர், நீங்க விலகிச் சென்றால் பலவீனமானவர். ஆனால் உண்மை முற்றிலும் மாறுபட்டது. கத்துவதற்கு பதிலாக அமைதியாக இருப்பதற்கு அதிக வலிமை தேவைப்படுகிறது. வாக்குவாதம் செய்வதற்கு பதிலாக விலகிச் செல்வதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. உள்ளுக்குள் சண்டை போட வேண்டும் என்று தோன்றும் தருணத்தில் எதுவும் பேசாமல் இருப்பதற்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது. மௌனம் என்பது கட்டுப்பாடு. மௌனம் என்பது கவனம். மௌனம் என்பது மரியாதை. ஏனெனில் நீங்கள் அமைதியாக இருந்தால் மக்களுக்கு தெரியாது நீங்க என்ன சிந்திக்கிறீர்கள் என்று, உங்க அடுத்த முடிவு என்ன என்று, அவர்கள் உங்களை காயப்படுத்தினார்களா அல்லது நீங்கள் ஏற்கனவே வென்றுவிட்டீர்களா என்று. அந்த மர்மம்தான் சக்தி. உதாரணம்: ஒரு மனிதன் சமூக வலைத்தளங்களில் அவனுடைய பழைய நண்பனால் அவமதிக்கப்பட்டான். பொய்யான கதைகள், மாற்றப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்கள், முழுமையான குணநலத்தை கெடுக்கும் முயற்சி. எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவன் திரும்பி தாக்குவான், அவன் தனது பக்கம் விளக்குவான் என்று. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். மக்கள் அவனை பலவீனமானவன் என்று சொன்னார்கள், கோழை என்று சொன்னார்கள். ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். 6 மாதங்கள் கழித்து உண்மை வெளிப்பட்டது. பொய் சொன்ன நண்பன் வேறு ஒருவரால் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டான். இப்போது அந்த மனிதனின் மௌனம் மரியாதையாகவும் வலிமையாகவும் பார்க்கப்பட்டது. ஏனெனில் மற்றவர்கள் கத்திக் கொண்டிருந்தபோது அவன் மௌனத்தில் வெற்றி கொண்டிருந்தான். பாடம் 4. எல்லாவற்றிற்கும் உங்க ஆற்றல் தேவையில்லை. வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஒவ்வொரு போரையும் சண்டையிட வேண்டும் என்று நினைப்பது. ஒவ்வொரு வாக்குவாதத்திலும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பது. ஒவ்வொரு விமர்சகரிடமும் உங்க மதிப்பை நிரூபிக்க வேண்டும் என்று நினைப்பது. ஒவ்வொரு மெசேஜுக்கும், ஒவ்வொரு அவமதிப்புக்கும், ஒவ்வொரு தவறான புரிதலுக்கும் பதிலளிக்க வேண்டும் என்று நினைப்பது. அது துணிச்சலாக தோன்றலாம். ஆனா உண்மையில் அது உங்க ஆற்றலை அழிக்கும் வழி, உங்க அமைதியை அழிக்கும் வழி, உங்க கவனத்தை அழிக்கும் வழி, உங்க எதிர்காலத்தையே அழிக்கும் வழி. ஏனெனில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது. எல்லாவற்றிற்கும் உங்க நேரம் தேவையில்லை. ஒவ்வொருவரும் உங்க எதிர்வினைக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்க உணர்ச்சி முதலீடு தேவையில்லை. ஒரு நாளில் உங்களிடம் இருக்கும் ஆற்றல் வரம்புடையது. ஒவ்வொரு முறையும் அதை தவறான மனிதர்களுக்கு கொடுத்தால் சரியான விஷயங்களுக்கு உங்களிடம் குறைவாகவே ஆற்றல் இருக்கும். நீங்க உங்க ஆற்றலை வதந்திகளுக்கு கொடுத்தால் உங்க இலக்குகளுக்கு ஆற்றல் குறையும். நீங்க உங்க ஆற்றலை வெறுப்பிற்கு கொடுத்தால் அன்பிற்கு ஆற்றல் குறையும். நீங்க உங்க ஆற்றலை உங்களை காலியாக்கும் விஷயங்களுக்கு கொடுத்து பின்னர் ஏன் நான் வெறுமையாக உணர்கிறேன் என்று கேட்கிறீங்க. சிலர் உங்க எதிர்வினையை விரும்புறாங்க. ஏனெனில் அவர்கள் உங்களை பற்றி கவலைப்படுவதால் அல்ல. நீங்க சிதறிப்போவதை பார்த்தால் அவர்களின் அகந்தைக்கு அது உணவாகிறது. அவர்களுக்கு அமைதி வேண்டாம், அவர்களுக்கு நாடகம் வேண்டும். நீங்க அவர்களின் உலகிற்குள் அடிக்கடி நுழைந்தால் உங்க உலகத்தை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது. உதாரணம்: ஒரு கல்லூரி மாணவி இருந்தாள். அவள் புத்திசாலி, ஒழுக்கமானவள், கவனமுள்ளவள். அவள் இரவு முழுவதும் படித்தாள், பெரிய கனவுகள் கண்டாள். ஒரு நாள் யாரோ அவளைப் பற்றி பொய் பரப்பினார்கள். அவள் தேர்வில் ஏமாற்றியதாக சொன்னார்கள். அவளுடைய பெயர் அங்கும் மிங்கும் கிசுகிசுக்கப்பட்டது. மக்கள் அவளை வேறு விதமாக பார்க்கத் தொடங்கினர். சிலர் அவளுடன் பேசுவதை நிறுத்தினர். அவள் கோபமடைந்தாள். அவள் சமூக வலைத்தளங்களில் நீண்ட பதிவுகள் எழுதினாள்.
அனைவருக்கும் விளக்கமளிக்க முயன்றாள். இரவில் அழுதாள். ஏன் யாரும் என் உண்மையை நம்பவில்லை என்று. வாரங்கள் கடந்தன. அவள் கவனத்தை இழந்தாள். படிப்பதை நிறுத்தினாள். கனவுகளையும் இழந்தாள். அவள் கசப்பானவளாக மாறினாள். ஏன் தெரியுமா? அவள் நடந்து முடிந்த விலக வேண்டிய விஷயத்திற்கு அவள் தனது ஆற்றலை கொடுத்ததால். அவள் தனது ஆற்றலை அதை பெறத் தகுதியில்லாதவர்களுக்கு கொடுத்தாள். பல ஆண்டுகள் கழித்து அவள் ஒரு வேதனையான விஷயம் சொன்னாள். அவர்கள் சொன்னதால் நான் தோற்கவில்லை, அதை சரிசெய்ய முயன்றதால்தான் நான் தோற்றேன் என்று. தீர்வு: உங்க ஆற்றலை பொன்னாக பாதுகாப்பதை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க செய்ய வேண்டியது இதுதான். உங்க மனதில் ஒரு பட்டியல் உருவாக்குங்க. இன்று என்னென்ன விஷயங்கள் என் ஆற்றலை பெற தகுதி பெறுகிறது? அது அந்த பட்டியலில் இல்லையெனில் அதை விட்டு விலகுங்க. சிறிய சண்டைகளில் போராடாதீங்க. நீங்க வாக்குவாதங்களை ஜெயிக்க வரவில்லை, நீங்க உங்க வாழ்க்கையை ஜெயிக்க வந்திருக்கீங்க. உங்களை தவறாக புரிந்து கொள்ள உறுதி செய்து கொண்டவர்களுக்கு விளக்கமளிப்பதை நிறுத்துங்க. அவர்கள் ஏற்கனவே உங்களை தீர்மானித்து விட்டார்கள் என்றால் உங்க வார்த்தைகள் ஒன்றையும் மாற்றாது. வளர்ச்சி சாத்தியமான இடங்களில் மட்டும் பதிலளியுங்க. அந்த உரையாடல் உங்களை உயர்த்தவில்லை என்றால் அது ஒரு கண்ணி. இது பலவீனமல்ல, இது ஞானம். ஒவ்வொரு போருக்கும் நீங்க செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அமைதி ஒவ்வொரு போரையும் ஜெயிப்பதில் கிடைப்பதில்லை. எந்த போர்களை சண்டையிடவே தேவையில்லை என்பதை அறிந்தபோதுதான் அமைதி கிடைக்கும். பாடம் 6. எதிர்வினை ஒரு பழக்கம், பதிலளித்தல் ஒரு சக்தி. பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாது. அவர்கள் கோபமாக இருப்பதால் மட்டும் எதிர்வினை கொடுக்கவில்லை. அவர்கள் எப்போதும் அப்படியே எதிர்வினை கொடுத்து வந்ததால் அதே பழக்கம் தொடர்கிறது. எதிர்வினை கொடுப்பது அவர்களின் பழக்கமாகிவிட்டது. அது தானாக நடைபெறுகிறது. அது உணர்ச்சி வசப்பட்டதாக உள்ளது. அது இனி ஒரு தேர்வு அல்ல. ஏதாவது ஒரு விஷயம் பழக்கமாக மாறிவிட்டால் நீங்க அதை கேள்வி கேட்கவே மாட்டீங்க. நீங்க அதை செய்து விடுவீங்க. யாராவது உங்களை அவமதித்தால் நீங்க திரும்ப சண்டை போடுறீங்க. யாராவது உங்களை புறக்கணித்தால் நீங்க அழுறீங்க. இதற்கு நான் உண்மையில் எதிர்வினை கொடுக்க வேண்டுமா என்று நீங்க ஒரு நிமிடம் கூட சிந்திக்கவில்லை. நீங்க எதிர்வினை கொடுக்கிறீங்க, ஏனெனில் நீங்க எப்போதும் அப்படித்தான் செய்திருக்கிறீங்க. ஆனா ஒரு சக்தி வாய்ந்த உண்மையுள்ளது. எதிர்வினை தானாக நிகழ்வது. பதிலளித்தல் நினைத்து செய்யப்பட்டது. அதில் ஒன்றே அமைதி, வெற்றி, மரியாதை, சக்தி ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும். அவற்றின் வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். எதிர்வினை வேகமானது, உணர்ச்சிவசமானது, கட்டுப்பாடற்றது. அது உங்களுள் இருக்கும் காயப்பட்ட இடத்திலிருந்து வருகிறது. பதிலளித்தல் அமைதியானது, தெளிவானது, நினைத்து செய்யப்பட்டது. அது உங்களுள் இருக்கும் வலிமையான இடத்திலிருந்து வருகிறது. எதிர்வினை கொடுப்பவன் ஒரு எரிமலை போல, சத்தமானது, கட்டுப்பாடற்றது, அழிவை உண்டாக்குவது. ஆனால் பதிலளிப்பவன் ஒரு கடல் போல, ஆழமானது, நிலையானது, தொட முடியாதது. இன்று நீங்க உங்களையே கேட்க வேண்டும். நீங்க ஒரு இயந்திரம் போல எதிர்வினை கொடுக்கிறீங்களா அல்லது ஒரு கலைஞன் போல பதிலளிக்கிறீங்களா? ஏனெனில் பதிலளிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆள்கிறார்கள். எதிர்வினை கொடுப்பவர்கள் தங்கள் உணர்ச்சிகளால் ஆளப்படுகிறார்கள். உதாரணம்: ஒரு இளைஞன் ஒரு பிஸியான உணவகத்தில் வெயிட்டராக வேலை செய்தான். அவன் மரியாதையானவன், கவனமானவன். ஒரு மாலை ஒரு பணக்கார வாடிக்கையாளர் வந்தார். அவர் மிகவும் அகந்தையுடன் இருந்தார். அவர் விரல்களை தட்டினார், ஆணைகளை கொடுத்தார். உணவு தாமதமான போது அவர் முழு உணவகத்திலும் கத்தினார். நீ செவிடா, முட்டாளா அல்லது சோம்பேறியா? முழு உணவகமும் அமைதியானது. அனைவரும் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அந்த இளைஞன் சண்டை போடுவான் என்று, திரும்ப கத்துவான் என்று. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் அந்த மனிதனை பார்த்து மெதுவாக சிரித்தான். பிறகு அமைதியாக சொன்னான், சார், நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். இன்று அது உங்களுக்கு போதுமானதாக இல்லையெனில் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு மரியாதையுடன் சேவை செய்வேன். ஏனெனில் அதுதான் நான். அந்த அறை முழுவதும் அமைதியானது. பணக்கார வாடிக்கையாளர் அவன் சக்தி வாய்ந்தவனாக தோன்றவில்லை. அவன் சிறியவனாக தோன்றினான். வெயிட்டர் பலவீனமானவன் போல இருந்தார்.
ஆனால் இப்போது அவன் உயரமாக நின்றான். மேலாளர் இதை பார்த்தார். அந்த இரவே அந்த இளைஞனுக்கு பதவி உயர்வு வழங்கினார். ஏன் தெரியுமா? அவன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருந்தான். எதிர்வினை இயல்பானது, பதிலளித்தல் ஞானம். நாம் ஏன் எதிர்வினை கொடுக்கிறோம்? நம்முள் இருக்கும் காயங்களை நாம் உணராதபோது நாம் எதிர்வினை கொடுக்கிறோம். குழந்தையாக இருந்தபோது உங்களை யாரும் கவனிக்கவில்லை என்றால், இப்போது யாராவது உங்களை புறக்கணித்தால் நீங்க மிக அதிகமாக எதிர்வினை கொடுப்பீங்க. ஒரு காலத்தில் யாராவது உங்களை அவமதித்திருந்தால், சிறிய அவமதிப்புக்கு கூட நீங்க அதிகமாக எதிர்வினை கொடுப்பீங்க. ஒரு காலத்தில் யாராவது உங்களை விட்டு சென்றிருந்தால், ஒரு உறவில் தூரம் ஏற்பட்டாலே நீங்க மிக அதிகமாக எதிர்வினை கொடுப்பீங்க. அதனால் எதிர்வினை உங்கள் முன் நிற்கும் மனிதரை பற்றி அல்ல, அது நீங்க குணமடையாத பழைய காயங்களை பற்றி. அதை நீங்க புரிந்து கொள்ளாவிட்டால், எவற்றிற்கு தகுதியில்லையோ அவற்றிற்கு நீங்க தொடர்ந்து எதிர்வினை கொடுத்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் அமைதியை தகுதியில்லாத சூழ்நிலைகளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பீங்க. தீர்வு: எதிர்வினையை விழிப்புணர்வாக மாற்றுங்க, பின்னர் அதை பதிலாக மாற்றுங்க. நீங்க இந்த பழக்கத்தை மாற்ற முடியும். உங்கள் மனதை மீண்டும் வடிவமைக்க முடியும். இதோ எப்படி. எல்லாவற்றிற்கும் முன் ஒரு இடைவேளை எடுங்க. ஒரு மூச்சு கூட இருந்தால் போதும். அந்த ஒரு மூச்சு தானாக நடக்கும் செயலை உடைக்கும். அந்த இடைவேளையில்தான் சக்தி உள்ளது. உங்களையே ஒரு கேள்வி கேளுங்க. இது இப்போது நடந்த விஷயமா அல்லது பழைய ஒரு காயமா? பல நேரங்களில் நீங்கள் உணரும் உணர்ச்சி இப்போது நடந்த விஷயத்திற்காக அல்ல. அது ஒரு நினைவு, ஒரு காயம், ஒரு தூண்டுதல். விழிப்புணர்வே நீங்க மீண்டும் வட்டுக்கட பெற வேண்டிய வழி. உண்மையுடன் பதிலளியுங்க, உணர்ச்சியுடன் அல்ல. உண்மை வலிமையானது, உணர்ச்சி நிலையற்றது. உங்கள் உண்மை தெளிவாகவும் உங்கள் மனம் அமைதியாகவும் இருக்கும்போது மட்டுமே பேசுங்க. சிறிய விஷயங்களிலும் இதை பயிற்சி செய்யுங்க. சாலையில் யாராவது முன்னால் வண்டி ஓட்டினால், ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்ப மறந்தால், வாழ்க்கை நியாயமில்லாமல் தோன்றினால், ஒவ்வொரு முறமும் ஒரு பயிற்சி. ஒவ்வொரு மூச்சும் நீங்க வலிமையானவராக மாறும் ஒரு வாய்ப்பு. உலகிற்கு மேலும் எதிர்வினை கொடுப்பவர்கள் தேவையில்லை, பதிலளிப்பவர்கள் தேவை. அமைதியானவர்கள், கோபத்திற்கு பதிலாக விழிப்புணர்வை தேர்ந்தெடுப்பவர்கள், பேசுவதற்கு முன் சிந்திப்பவர்கள், செயல்படுவதற்கு முன் உணர்பவர்கள். அவர்கள்தான் உயர்கிறார்கள். அவர்கள்தான் வழிநடத்துகிறார்கள். அவர்கள்தான் நினைவில் நிற்கிறார்கள். அவர்களின் சத்தத்திற்காக அல்ல, அவர்களின் அழகான நடத்தை காரணமாக. பாடம் 7. நீங்க அமைதியை விரும்பினால் அகந்தையை விடுங்க. மக்கள் ஏன் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? அது எப்போதும் வலியால் அல்ல, அது எப்போதும் பயத்தால் அல்ல, அது எப்போதும் பிற மனிதர்களால் கூட அல்ல. பெரும்பாலும் அது அகந்தையால். அந்த உள்ளூர் குரல், அவர்கள் என்னை நல்லபடியாக நடத்த வேண்டும், நான் சரி என்பதை நிரூபிக்க வேண்டும், நான் அதிக மரியாதைக்கு தகுதியுடையவன், அவர்கள் என் மதிப்பை பார்க்கவில்லை, நான் அவர்களை ஜெயிக்க விட முடியாது. அதனால் நீங்க எதிர்வினை கொடுக்கிறீங்க, நீங்க சண்டை போடுறீங்க, விளக்கமளிக்கிறீங்க. அது அவசியமானதாக அல்ல, உங்கள் அகந்தை கவனம் தேடுவதால். ஆனா நீங்க புரிந்து கொள்ளாத ஒன்று உள்ளது. அகந்தை உங்கள் சக்தி அல்ல, அது உங்கள் சிறை. அதுதான் உங்களை சிக்க வைத்து விடுகிறது. அதுதான் உங்களை கோபமாகவும் கசப்பாகவும் வைத்திருக்கிறது. அதுதான் உங்களை சுதந்திரமற்றவராக மாற்றுகிறது. அகந்தை எப்போதும் பாராட்டு விரும்புகிறது, மரியாதை விரும்புகிறது, அன்பு விரும்புகிறது, அங்கீகாரம் விரும்புகிறது. ஆனால் உலகம் அதை எப்போதும் தராது. அப்போது அகந்தை பயப்படத் தொடங்குகிறது. அப்போது நீங்க எதிர்வினை கொடுக்கிறீங்க. ஒரு வாக்குவாதத்தில் நீங்க கத்துறீங்க, ஏனெனில் உங்கள் அகந்தை சொல்கிறது, அவர்கள் என்மீடன் இப்படி பேச முடியாது. ஒரு வெறுப்பு கருத்தை பதிலளிக்கிறீங்க, ஏனெனில் உங்கள் அகந்தை சொல்கிறது, அவர்களுக்கு என் யார் என்று தெரியாது. ஒவ்வொரு வாக்குவாதத்திலும் விளக்கமளிக்கிறீங்க, ஏனெனில் உங்கள் அகந்தை சொல்கிறது, நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு உண்மை உள்ளது. ஏற்கனவே உண்மையானதை நீங்க பாதுகாக்க தேவையில்லை. ஏற்கனவே இருப்பதை நீங்க நிரூபிக்க தேவையில்லை. நீங்க சரி என்பதற்கு சத்தமாக இருக்க தேவையில்லை. அகந்தையை விட்டுவிட்ட அந்த தருணத்தில் நீங்க உயர்றீங்க. ஏனெனில் அகந்தை வலியில் வாழ்கிறது, ஆனால் ஆன்மா அமைதியில் வாழ்கிறது. உதாரணம்: ஒரு மனிதன் பல ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தான். அவன் தனது நேரத்தை கொடுத்தான், அவன் தனது உடல் நலத்தையும் கொடுத்தான், அவன் தனது நம்பிக்கையையும் கொடுத்தான்.
ஒரு நாள் எச்சரிக்கை இல்லாமல் அந்த நிறுவனம் அவனை மாற்றிவிட்டது. மன்னிப்பு இல்லை, நன்றி இல்லை. அவன் கோபத்தில் நிரம்பினான். அவன் அகந்தை கத்தத் தொடங்கியது. அவர்கள் என்னை இப்படி செய்ய முடியுமா? அவர்களுக்கு என் யார் என்று தெரியாதா? நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். அவன் அந்த நிறுவனத்தை வெளியில் அவமதிக்க நினைத்தான், பழிவாங்க நினைத்தான். ஆனால் அதற்கு முன் அவன் தனது பாட்டியுடன் பேசினான். அவள் போர்களையும் துரோகங்களையும் வறுமையையும் அனுபவித்திருந்தாள். ஆனால் அவளது கண்களில் இன்னும் அமைதி இருந்தது. அவள் சொன்னாள், என் குழந்தையே, கவனமாக கேளு. மற்றவர்கள் தவறு செய்ததை நிரூபிப்பதால் நீ குணமடைவதில்லை. அவர்களின் செயல் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது என்பதை நீ உனக்கே நிரூபிக்கும்போதுதான் நீ குணமடைவாய். அந்த வார்த்தைகள் அவனை மாற்றின. அவன் சண்டை போடவில்லை, அவன் தாக்கவில்லை. அவன் அமைதியாக நடந்து சென்றான். 6 மாதங்கள் கழித்து அவன் தனது சொந்த நிறுவனத்தை தொடங்கினான். பல ஆண்டுகள் கழித்து அவன் மிகவும் செல்வந்தமாக இருந்தான். அவனை துரோகித்தவர்களை விட. ஏன் தெரியுமா? அவன் அகந்தையை விட்டுவிட்டு அமைதியை பிடித்துக் கொண்டான். தீர்வு: அகந்தையை விடுங்க, அமைதியை தேர்வு செய்யுங்க. உங்கள் மனதில் எழும் குரலை கவனியுங்க. நீங்க சண்டை போட வேண்டும் என்று தோன்றும் தருணத்தில் ஒரு கேள்வி கேளுங்க. இது என் ஆன்மா பேசுகிறதா அல்லது என் அகந்தை கத்துகிறதா? மக்கள் உங்களைப் பற்றி தவறாக நினைக்க அனுமதியுங்க. அது கடினம், ஆனா அது சக்தி வாய்ந்தது. ஒவ்வொருவருக்கும் உங்கள் உண்மையை விளக்க வேண்டிய அவசியமில்லை. மக்கள் பேசட்டும், மக்கள் தவறாக புரிந்து கொள்ளட்டும். நீங்க சரி என்பதை நிரூபிக்க போராடுவதை நிறுத்துங்க. சில நேரங்களில் நான் சரி என்று நிரூபிக்க வேண்டும் என்ற ஆசைதான் உங்களை தவறான ஆற்றலில் வைத்திருக்கிறது. உங்களை அவமதிக்கும் ஒருவரை சந்திக்கும்போது மூச்சை நிதானம் வைத்து சிரிங்க. அங்கிருந்து விலகி செல்லுங்க. நீங்க பலவீனமானதால் அல்ல, அகந்தை போன்ற பலவீனமான ஒன்றால் உங்கள் கட்டுப்படுத்தப்படாததால். இப்போது நீங்க உண்மையை அறிந்துள்ளீர்கள். ஒவ்வொன்றிற்கும் நீங்க எதிர்வினை கொடுக்க தேவையில்லை. ஒவ்வொரு போரையும் நீங்க சண்டையிட தேவையில்லை. உங்கள் மதிப்பை பார்க்காதவர்களுக்கு நீங்கள் அதை நிரூபிக்க தேவையில்லை. நீங்க உங்கள் எதிர்வினைகளை விட பெரியவர். நீங்க உங்கள் கோபத்தை விட பெரியவர். உலகம் எரியும் புயல்களை விட பெரியவர். நீங்க அமைதியானவர். நீங்க ஆழமானவர். நீங்க நிலையானவர். இப்போது நீங்க சுதந்திரமானவர்.